நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான மல்டிகிரெயின் ஆட்டா மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஆட்டா மாவு அரைக்கும் போது அப்படியே வெறும் கோதுமையை மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் நம்ம நிறைய சத்தான பொருட்கள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கிலோ அளவு கோதுமை எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் கோதுமை யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வெயிலில் 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். நல்ல மண் தூசி இல்லாத சுத்தமான கோதுமை எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே அரைக்கலாம். நான் சுத்தமான கோதுமை எடுத்திருக்கேன். கடையில் கேட்கும்போது பஞ்சாப் கோதுமைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கோதுமை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் அளவுக்கு ஓட்ஸு, 100 கிராம் அளவுக்கு ராகி, 50 கிராம் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கப்பு அளவுகள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவு கருப்பு சுண்டல், 100 கிராம் அளவு காராமணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 100 கிராம் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவு கம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 100 கிராம் வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு பம்கின் சீட்ஸும் சேர்த்துக்கோங்க. சீட்ஸும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய வெரைட்டியான சீட்ஸு, அதுக்கப்புறமா பயிர் வகைகள், சிறுதானியங்கள்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் கோதுமை மாவில் சப்பாத்தி செய்கிறத விடவே இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமையோடு இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. நீங்கள் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பருப்பு வகைகள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு விருப்பமான பருப்புகளை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா வெயிலில் இதை காய வைக்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக இது வெயிலில் காயட்டும், அதுக்கப்புறமா நம்ம மில்லில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீனான ஒயிட் கிளாத் விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களால் வெயிலில் காய வைக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே கூட மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் குறைவான குவான்டிட்டியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெயில் வசதி இல்லைன்னா நீங்கள் குறைவான குவான்டிட்டியில் அரைச்சிட்டு தேவையான போது அப்பப்போ நீங்கள் அரைச்சிக்கலாம். வெயிலில் காய வைக்கிறதுக்கான ரீசன் இது தான். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அரை பக்கெட் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கோதுமை அரைச்சி மாவாக வரும்போது நிறைய உபரி கொடுக்கும். அப்போ நீங்கள் பக்கெட்டில் திரும்ப கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மில்லில் கொடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம மிக்சியில் இந்த மாவு அரைக்க முடியாது, மில்லில் மட்டும்தான் அரைக்க முடியும். ஏன்னா கோதுமை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோதுமை மாவு வச்சு எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு பக்குவம் வந்ததுக்கப்புறமா நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி மாவை விட இந்த மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வெரைட்டியான பருப்பு சிறுதானியம்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனால மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா பிசைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு பிரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்ல உருண்டையாக உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்தோம், அதுக்கு 7 மீடியம் சைஸ் அளவு உருண்டை கிடச்சிருக்கு.
இப்போ நம்ம நார்மல் சப்பாத்தி போல் இதை திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க, அதாவது கோதுமாவு தூவிக்கோங்க. தூவிட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை வச்சு நார்மலாக நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவீங்களோ அதே போல் திரட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நார்மல் சப்பாத்தி மாவை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இது தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு தூவிட்டு தான் நீங்கள் தேய்க்க முடியும், இல்லைன்னா அது அந்த கட்டையில் ஒட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக மாவு தூவி திரட்டி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மாவை எல்லாத்தையும் நல்லா இது போல் டேப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு தோசை டவா சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு கல் சூடுபடுத்தியிருக்கேன், நீங்கள் நார்மல் தோசை டவா கூட யூஸ் பண்ணலாம். டவா நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் திருப்பி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது. ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். பார்க்கும்போதே தெரியுதுல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஈவன் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி இந்த சப்பாத்தி செய்யலை, அப்படியே ட்ரையாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இல்லைனா கிளாத் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டவாவை க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ரெண்டாவது சப்பாத்தி பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த கிரேவி வேணாலும் வச்சு இந்த சப்பாத்தி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட காஞ்சி போகாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக நெய் கொடுக்கலாம். அதே பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய் எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே கொடுக்கலாம். அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்க இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ஃப்ளாக்ஸ் சீட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த மல்டிகிரெயின் சப்பாத்தியோட இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தும் நிறைய நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவின்னு இல்லை, நீங்கள் இது கூட பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி இல்லைனா சிக்கன் மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்டிகிரெயின் ஆட்டா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.